GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லெஜண்ட் சரவணன் இஸ் அண்ட் ஆஸ் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் அமெரிக்காவிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய பிரபல ஜோதிடர் கதிர் சுபை அணிந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. அமெரிக்க அதிபர் தேர்தல் உட்பட பல்வேறு நாட்டு தேர்தலெலாம் நீங்கள் பண்ணி சொல்லியிருக்கீங்க. கரெக்டாக அதுவும் நடந்திருக்கு. ட்ரம்ப் அடுத்து அதிபராக போகிறான்ட்டும் உங்கள் ப்ரெடிக்ஷன் பழிச்சிருக்கு. இந்நிலையில் 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் ரொம்ப தீவிரமாக அனைத்து கட்சிகளும் இங்கே போட்டி போட்டுட்ருக்காங்க. எப்படி இருக்க போகுது, யாருக்கு சாதகமாக இருக்க போகுது, யாருக்கு முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் பிடிப்பாங்கன்ட்டு நம்ம விரிவாக பேசலாம் சார். அதுக்கு முன்பாக நம்ம ஃபஸ்ட்டு தலைவருடைய ஜாதகத்தை பற்றி பேசலாம் சார். அதுவும் நீங்கள் சொன்னீங்க ஒரு தேதியை முடிவு பண்ணும் அந்த முடிவுகளை அப்படின்ட்டு. இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போலிங் டே ஏப்ரல் 23. ஸோ இந்த தேதியை மையப்படுத்தியும் அது மட்டும் இல்லாமல் அந்த தலைவருடைய ராசியை மையப்படுத்தியும் இப்போ நம்ம பேசலாம். முதல்ல இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின். ஸோ அவருடைய ஜாதகம் எப்படி இருக்குது, தேதியை ஒப்பிட்டும் அதே போல் அவருடைய பர்சனல் ஜாதகம் ராசி அடிப்படையிலும் சொல்லுங்கள். அவர் சிம்மராசியில் வர்றாரு. ஸோ இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிம்மராசியில் வர்றாரு. ஸோ சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா குருபலம் நிறைய இருக்குது அட் ப்ரெசென்ட். அதுவும் மார்ச் 10ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் 11ஆம் வீட்டில் குரு இருக்கிறது நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 8ல் சனி இருக்கிறதால உடல் உபாதைகள் வரலாம், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் அது தேர்தலில் நடக்கக்கூடிய ஒரு வெற்றி வாய்ப்பு பெருமளவு பாதிக்காது. குருபலம் ஃபுல்லாகவே காப்பாற்றிடும். இது அவருடைய ஜாதகப்படி அவர் ராசிப்படி எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷனு. எலெக்ஷன் நடக்கிற டே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வருது, ஏப்ரல் 23. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூஷ நட்சத்திரம். குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த டே ஃபுல்லாக குருவும் சந்திரனும் சேர்ந்து குருவோட நட்சத்திரத்திலேயே செல்லக்கூடிய வியாழக்கிழமையில அந்த எலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ குரு தான் அந்த ஹோல் டே டாமினேட் பண்ண போகிறது. ஃபுல்லாகவே குரு தான் ஏன்னா வியாழக்கிழமைங்கிறதும் ரூல் பண்ணுறது குரு தான். அதே சமயத்தில் சந்திரனோட குருவும் சேர்ந்துருக்கு, அதுவும் குருவோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தும். நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரம் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே குருவோட இருக்கிறதுனால குரு இவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால அதிகமான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பலம் வாய்ந்த ஜாதகமாக தான் இவருக்கு இருக்கு. மீண்டும் முதல்வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குன்னு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இவர் ஜாதகத்தை பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். ஸோ அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு, அவருடைய தேர்தல் நாள் போலிங் டே ஒட்டி அவருடைய ப்ரெடிக்ஷன் எப்படி சார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரிஷபராசியில் வர்றாரு. அவருக்கு சனி 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலையும், குரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 2ஆம் வீடு பாகிஸ்தானம் நல்ல ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால அவரோட ஜாதகம் தான் இருக்கிற தலைவர்களே மிகவும் சிறப்பான இடத்துல இருக்குது. கோச்சார ரீதியாக ரிஷபராசிக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பீரியட் தான் இந்த பீரியட். அதாவது மார்ச் 10லேருந்து ஜூன் முதல் வாரம் வரைக்கும் இருக்க பீரியட் அவருக்கு நல்ல ஒரு ராஜயோகமான காலகட்டங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலினோட ஜாதகம் தான் நல்ல பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. என்னோட கணிப்புப்படி இவங்க ஜெயிச்சு வந்துட்டா கூட டிஎம்கேல ஒரு அடுத்த சனி 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு ஒரு கட்டத்தில் தான் இருக்கும். 2028 சனி பயிற்சி, அடுத்த சனி பயிற்சி 2028 பிப்ரவரி கடைசியில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி தலைமை பொறுப்பு மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அடுத்து இதோட இப்போ இருக்கிற பதவியோட அடுத்து கட்சி ரீதியிலையோ இல்லை முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே சார். அடுத்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஸோ இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. புதுசாக அலைன்ஸ்லாம் வச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறாரு. எப்படி இருக்கு சார் அவருக்கான அவர் கன்னிராசியில் வர்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது பரிவர்த்தனை யோகம் இருக்கு. சுக்கிரனோட வீட்டில் குருவும், குருவோட வீட்டில் சுக்கிரனும் இடமாறி உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிறப்பான ஜாதகம். ஸோ இதனால என்ன ஆகுனா அலையன்ஸ், அது நிறைய கட்சிகளோட ஒரு கூட்டணி வைக்கும்போது அதற்குரிய அதிர்ஷ்டம் ஃபுல்லாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சேர்ந்துடும். அது அலையன்ஸில் இருக்கக்கூடியவங்களோட ஜாதகம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்காதுன்றது இல்லை, அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓட் பேங்கோட பர்சன்டேஜ் இவருக்கு வெற்றி வாய்ப்பை பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால இவரோட ஜாதகம் சிறப்பாக இருக்கு. குறிப்பாக எலெக்ஷன் நடக்கக்கூடிய பீரியட்ல பார்த்தீங்கன்னா சந்திரன் 10ல் இருக்கு இவரோட ராசிக்கு, குருவோட சேர்ந்து இருக்கு. இது அந்த அளவுக்கு சிறப்பான அம்சம் இல்லை. அதாவது திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மு.க. ஸ்டாலின் அவரோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பான நிலையில் இல்லை. அதே சமயத்தில் ரொம்ப ஒரு வீக்கான ஸ்பாட்ல இல்லை. ஸோ இதனால இவங்க இட்ஸ் கொஞ்சம் ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட்ஸாக இவங்களுக்கு இருக்கும். அடுத்து எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அவருக்கு? கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா இவரோட சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சார்? சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்த சமயத்தில்
2 பேருக்குமே நல்லா இருக்கு. ஸோ திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்லா இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஜாதகத்துல வந்து குருவோட நிலை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. ஸோ அதனால சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அடுத்து புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், ஏன்னா அவரு வந்து இங்கே போட்டியாக வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறாரு. அடுத்து அவர் வந்து சிஎம் ஆகலாம், இல்லை வந்து எதிர்கட்சி தலைவராகவும் ஆகலாம் அப்படின்ற பிரச்சாரங்கள் வந்து அவர் கட்சியினால் வந்து பொதுவாக பேசப்படுது. சொல்லுங்கள் சார், அவருக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது? அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? அவர் வந்து கடகராசியில் வர்றாரு. ஸோ கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில், அதாவது வந்து குரு வக்ரநிவர்த்தியான பீரியட் வந்து மார்ச் 10. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் டைம் வந்து. அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இல்லை. குறிப்பாக வந்து குரு 12ல் இருக்கும்போது தூக்கம் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லலாம். அது அந்த அளவுக்கு தூக்கம் இருக்காது. ஸோ டிசிஷன் மேக்கிங் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பாக இருக்காதுன்னு சொல்லுவோம். சனியோட நிலைமை வந்து பரவாயில்ல. அதாவது சனி வந்து 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. ஸோ சனியோட நிலைமை வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் குருவோட நிலைமை வந்து ரொம்ப முக்கியம். அரசியலில் வெற்றி பெறுவதற்கு குருவோட பொசிஷன் வந்து ரொம்ப பார்ப்போம். அதுவும் குறிப்பாக இந்த எலெக்ஷன் நடக்கிற டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குருவோட டாமினெண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் கடகராசிக்கு 12ல் குரு இருக்கார். அந்த எலெக்ஷன் டே காலையில் 6லேருந்து கிட்டத்தட்ட சாயந்தரம் 4:30 வரைக்குமே, கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷன் முடிகிற டைம் வரைக்குமே வந்து சந்திரன் வந்து மிதுன ராசியில் இருக்குது. ஸோ அதனால் அந்த டைம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அம்சத்தை வந்து கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை. ஸோ இவரோட சுயஜாதகப்படி பார்க்கும்போது வந்து சுக்கிரதசை நடந்துட்டுருக்கு. சுக்கிரதசை நல்ல ப்ராக்ரஸ் ஆகிருக்கு. ஸோ இவர் வந்து வெற்றி பெறுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபியூச்சரில் வந்து வெற்றி பெறுவாரா, இல்லை இந்த எலெக்ஷன் வெற்றி பெறுவார்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சிஎம் ஆவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த எலெக்ஷனில் இல்லை. ஆனால் ஃபியூச்சரில் ஒரு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 2031ல் ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு அடுத்து நெக்ஸ்ட் எலெக்ஷனே சொல்கிறீங்க. இந்த எலெக்ஷன் இல்லாமல் அடுத்த 2031ல் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒரு 70-80% சான்சஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம் வந்து. ஆனால் இந்த எலெக்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது கொஞ்சம்லாம் ரொம்பவே கஷ்டம். லாங் டேர்மில் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா சார்? நீங்கள் சொல்கிறீங்க இப்போ 2031ல் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்பயும் ஒரு சனி பயிற்சி கிரக அமைப்பு அதையும் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். 2031ல் இருக்க கிரக நிலையில் அமைப்பை வச்சு பார்த்து தான் சொல்கிறேன். அப்போ வந்து இவருக்கு வந்து சனியோட நிலைமை வந்து ரொம்ப நல்லா பவர்ஃபுல் ஸ்பாட்டில் வந்திருக்கும். ஏன்னா 5 வருஷத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அடுத்து சனியோட நிலைமை வந்து மேஷம் ரிஷபத்துக்கிட்ட வந்து ரிஷபத்திலே மிதத்திலே ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். அந்த பீரியடில் வந்து அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி வந்து லாபஸ்தானத்துக்கு வந்துடும். அதே மாதிரி இவரோட தசா புத்திகளோட பலன்கள் எப்படி பார்க்கும்போது சுக்கர தசையோட முடிவு சூரிய தசையோட ஆரம்பம் அந்த ஸ்டேஜை நோக்கி கொண்டு போயிடும் வந்துன்னா. ஸோ சுக்கர தசையோட எண்டில் இருப்பாங்க. சூரிய தசை வரும்போது சிஎம் ரூல் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் லாங் டேர்மில் 2031-36லன்னா அவர் வந்து சிஎம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதன் அடிப்படையில் கேட்குறேன், இப்போ எதிர்கட்சி தலைவர் கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்குது சார்? நீங்கள் 2026ல் அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆவார், ஆனால் சிஎம் ஆகிறது கஷ்டம்னு சொல்லிட்டீங்க. ஃபியூச்சர் எப்படி சார்? ஃபியூச்சர் அவருக்கும் நல்லா இருக்குது. ஆனால் அவரோட ஜாதகத்தில் தான் இருக்கா சொல்ல. அவரோட ஜாதகத்தோட பவரே வந்து அலையன்ஸ் தான் வந்து. கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருந்தால் அவர் ஜெயிச்சிருவார். அவருக்கு தேவை அலையன்ஸ் நிறைய கட்சிகள், அது எந்தெந்த கட்சியாக இருந்தாலும், ஈவன் ஒரு 2 தொகுதி 3 தொகுதி பிரித்து கொடுக்கக்கூடிய சின்ன ஒரு கட்சியாக இருக்கலாம், இல்லை ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி கட்சிகள் கூட இருக்கலாம். நிறைய அலையன்ஸ் இருந்தாக்கா அவருக்கு யோகம் வந்துடும். நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் அவர் வந்து இப்போது அவர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க 8% மேலே ஓட்டு வங்கி வச்சுருக்காங்க, 8% வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிட்டாங்க. அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து இன்னும் இது வரைக்கும் சட்டசபை தேர்தலில் அவங்களுக்கான கவுண்டை ஸ்டார்ட் பண்ணாமே இருக்காங்க. யாரும் எம்எல்ஏ ஆகலை. ஸோ இந்த தேர்தல் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? சீமான் அவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் கஷ்டமான சிச்சுவேஷன் தான் அவருக்கு வந்து. ஏன்னா இப்போ வந்து புதுசாக வந்திருக்க டிவிகே தலைவர் விஜய் வந்து என்ன பண்ணுவார்னா, இருக்கிற எல்லா கட்சிகளோட ஓட்டுலையும் ஒவ்வொரு ஜங்க் வந்து அப்படியே எடுத்து ஓட்டை வந்து பிரிச்சிடுறாரு. ஸோ அதனால் இப்போ லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து திரு சீமான் அவர்களுக்கு எவ்வளோ ஓட் பேங்க்ல எவ்வளோ ஓட்டிங் வந்ததோ அதோட கம்மியாக வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. கடந்த முறையோட இந்த முறை எல்லாருக்குமே கம்மியாகும், எல்லா கட்சிகளுக்குமே கம்மியாகும். ஏடிஎம்கேவும் கம்மியாகும், டிஎம்கேவும் கம்மியாகும், சீமான் அவர்களுக்கும் கம்மியாகும். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கும் அந்த எவ்வளோ ஓட் வாங்குதோ அது கம்மியாகும். விஜய்க்கு வந்து அந்த ஓட்டெல்லாம் அவருக்கு ஆட் ஆகிடும். ஃபியூச்சர் எப்படி இருக்குது சார் சீமான்? நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபியூச்சர் சொன்னீங்க, சீமான் அவர்களுக்கு எப்படி இருக்குது? இவருக்கு வந்து அலையன்ஸ் வைக்காமல் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கம்மி வந்து. ஸோ இவரோட ஸ்ட்ரென்த்தும் அதுதான், அதே மாதிரி வீக்னஸும் அதுதான் வந்து. ஸோ அலையன்ஸ் வைக்காமல் இவரால் வெற்றி பெற முடியாதுன்னா இதே மாதிரியே தான் இருந்துட்டு இருக்க போகுது. அலையன்ஸ் வச்சு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இவங்க பாலிசி படி வந்து அலையன்ஸ் வைக்கிறது இல்லை, தனியாக தானே நிற்கிறாங்க. ஸோ அதுவே வந்து தடங்களாகவும் இருக்குல்ல. கடந்த முறை நீங்கள் வரும்போது அவர் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தார், இப்போ அவர் தலைவராக இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள், ஸோ அவருக்கான, ஏன்னா இப்போ அவர் வந்து ஆக்டிவ் அரசியலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு. ஸோ அவருக்கான எதிர்காலம் எப்படி இருக்குது? இந்த எலெக்ஷன் இப்போ ஒரு தேர்தல் நிற்பாரா மாட்டாரான்றதே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது.
அவருக்கான வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு? இந்த எலெக்ஷன் வந்து அவரும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா அவரும் கடகராசியில் தான் வர்றாரு. ஸோ அவரோட இதுபடி பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் தான் அவருக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும். அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வருது இல்லையா, அதுலேயே அண்ணாமலை அவர்களுக்கு ஜாதகம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் வந்து அவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. அவர் ஸ்டேட் பாலிடிக்ஸில் வாய்ப்பு இருக்கா சார் ஷைன் ஆகிறதுக்கு, இல்லை வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸில்? என்னோட கணிப்படி சென்ட்ரல் பாலிடிக்ஸ் போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பாராளுமன்ற தேர்தல் அதில் வந்து அவருக்கு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவார். ஓகே சார். இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த தேர்தல் தேதி அதை மையப்படுத்தி இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஜாதக அமைப்பு ரீதியாக வந்து அங்கே ஒரு மாற்றம் ஏற்படும்ட்டு. டேட் எப்படி சார் இம்பார்ட்டன்ட் ரோல் எப்படி ப்ளே பண்ணுது? ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ கிரிக்கெட் மேட்ச் எடுத்திங்கன்னா வேர்ல்ட் கப்பில் வந்து இந்தியா வந்து எல்லா மேட்ச்லேயும் ஜெயிச்சுட்டு ஃபைனலில் தோத்துட்டாங்க இல்லையா. ஸோ எப்படி இது மாதிரி நடக்குதுன்னா எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான், நல்ல இதுதான், பட் அந்த பர்டிகுலர் டே வந்து அவங்களுக்கு வந்து சரியில்லை. ஆனால் ஃபைனல் வந்து அந்த டேல வந்துருச்சு, அதனால அவங்க வந்து தோத்துட்டாங்க. அதான் எலெக்ஷன் டே வந்து முடிவு பண்ணணும். இதே எலெக்ஷன் டே வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தா, அதாவது கொஞ்சம் தள்ளி ஹைப்போதெட்டிக்கல் கேஸ் இது மாதிரி வந்து நடக்காது. ஏன்னா வந்து இப்போ ஏப்ரல் 23 வச்ச எலெக்ஷனை வந்து நீங்கள் ஜூனில் வைங்கன்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் ஜூனில் தான் எலெக்ஷன், ஜூன் 10 இல்லை ஜூன் 18, அது குரு பயிற்சிக்கு அப்புறம் ஜூன் 3ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் எலெக்ஷன் தேதி இருந்திருந்தால் ஏடிஎம்கே வின் பண்ணியிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டேட் வச்சு தான் இது முடிவு. ஏன்னா அப்போ பண்ணும்போது என்ன ஆகுனா, ரிஷபராசியா இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 3ஆம் இடத்துல சாதகமற்ற குருவாயிடுது. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 12ல் குருவாயிடுது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு போயிடுது. சார் அதே மாதிரி இப்போது நீங்கள் டேட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள்லாம் வந்து வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கிறதும் சரி, அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுறதும் சரி, இங்கேயும் வந்து குரு ஓரை, இந்த நல்ல காலம் அதெல்லாம் பார்த்து தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அதுவுமே வந்து வெற்றி தோல்வியில் வந்து அந்த நேரம் பார்த்து அவங்க அதை சப்மிட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுவுமே வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஆனால் வந்து அந்த எந்த டேல நடக்குது இல்லையா, அதனோட பவர் வந்து வேற. அதே மாதிரி இந்த குரு ஓரை, சுக்கிர ஓரை இதெல்லாமே வந்து ஒவ்வொரு அஸ்ட்ராலஜர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற விதம் வந்து. இப்போ நான் வந்து எந்த மாதிரி கற்றுட்டு வந்திருக்கேன், என்னோட அனலிட்டிக்கல்ஸ் என்னோடது ஃபுல்லாகவே வந்து ஈவென்ட் பேஸ்டாக மேப் பண்ணி கற்றுக்கிட்ட அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ நான் கற்றுக்கிட்டு சொல்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், மற்றவங்க கற்றுக்கிட்டு சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக எது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கும்போது, இல்லை யார் ரிப்பீட்டடாக கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக சொல்கிறாங்களோ வச்சுட்டு அந்த இதுதான் ஒர்க் ஆகும். ஏன்னா இது இந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டு வந்து இதுக்கு வந்து ஒரு இப்படி தான் இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லணுங்கிறது கிடையாதுண்ணா. ஸோ யார் வேணாலும் அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். யார் கரெக்டாக ரொம்ப நாள் அதிக வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரெப்புடேஷன் அதிகமாக இருக்கிறதால அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஹோரைங்கிறது வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான ரீசன்ஸும் இருக்குது. சில சமயத்தில் எது கரெக்டுன்னு நினச்சி பண்ணுறாங்களோ அதுவே தப்பாகவும் போய் முடியலாம். ஏன்னா அது வந்து வேலிடேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது தானே இதுனா. ஸோ அது வந்து ஹைப்போதெட்டிக்கல் கேஸ். ஸோ இந்த டேட்டில் அவங்க வந்து எலெக்ஷன் வந்து அவங்க வந்து நாமினேஷன் பட்டியலில் விட்டாங்க. இந்த தேதிக்கு பதிலாக நாளைக்கோ இல்லை ஒரு நாள் முன்னாடியோ பின்னாடியோ விட்டுருந்தா அவுட்கம் மாறும். பட் அதை வந்து நம்ம ஹைப்போதெட்டிக்கல் கேஸாக போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரதுக்கு பல வருஷம் ஆகும். நான் கற்றுக்கிட்டது ஃபுல்லாகவே லாஸ்ட் 25-30 இயர்ஸாக கற்றுக்கிட்டது ஃபுல்லாகவே பேட்டர்ன் தான் வந்து. இந்த வருஷத்தில் இவங்க வந்தாங்கன்னா அடுத்த வருஷத்தில் என்ன வந்தாங்கன்னா அந்த ரிவர்ஸ் மேப்பிங் பண்ணியே தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் இந்த டேட்ஸை வச்சு சொல்கிறதுல வந்து என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அக்யூரசி இது வரைக்கும் சோஃபார் அதிகமாக அக்யூரேட்டாக வந்துடும். ஓகே சார். இப்போ வந்து தலைவர்கள் ஜாதகத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ நம்ம கட்சி ரீதியாக வரலாம். யார் எவ்வளோ தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு கிடைக்கும்ட்டு. முதல்ல வந்து இப்போது திமுக கூட்டணி, ஸோ எவ்வளோ இடங்களை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? கடந்த முறையோட இந்த முறை கூடுதல் தொகுதிகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார்? லாஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட 130s வாங்கியிருந்தாங்கல்ல. ஸோ 2021 தேர்தல் வந்து 134 135 கரெக்டாக அந்த பாயிண்டில் இருந்தாங்க. ஸோ இந்த தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கட்சியோட கூட்டணி வந்து 168 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அலையன்ஸ் வந்து 168+ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற 168 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரௌண்ட் தட் ரேஞ்ச். பட் என்னோட கணிப்படி வந்து 168 அதிமுக கூட்டணி. ஸோ இங்கே பிஜேபி நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கிள் சீட் பார்ட்டிஸ்லாம் வந்து அலையன்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அந்த எதிர்கட்சி தலைவர் சீட்டில் உட்காரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? எவ்வளோ சீட்ஸ் கன்சியூம் பண்ணுவாங்க சார்? எதிர்கட்சி தலைவர் உட்காருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கூட்டணி கட்சியில் வரும்போதே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஜாதகம் வந்து வலுப்பட்டுருச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் தான் வந்து எதிர்கட்சி தலைவர் உட்காருவார். என்னோட கணிப்படி கிட்டத்தட்ட ஒரு 50 to 52 சீட் அரௌண்ட் தட் ரேஞ்ச் வந்து 50 சீட்டு மினிமம் எடுத்துருவாங்க அவங்க அலையன்ஸ் எடுத்துருவாங்க. ஓகே சார். அடுத்து வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள், ஸோ எவ்வளோ சீட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? அதிகபட்சப்படிமாக ஒரு 8 சீட்டு வருவதே வந்து அவ்வளோதான் எடுக்க முடியும் அவங்களுக்கு வந்து. ஒன்று வந்து அவரோட ஜாதகப்படி அவருடைய பொசிஷன்ஸ் வந்து அரசியல் என்னை கேட்டாக நிறைய தடவை சொல்லிக்க வந்து
அவர் வந்ததெல்லாம் கரெக்டு, பட் ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஏர்லியாகவே வந்துட்டாருன்னு சொல்லுவேன். வந்து ஒரு 2029, 28, அந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிருந்திருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலே நிறைய மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும் அவருக்கு வந்து. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஃபியூச்சர் வந்து பிரைட்டாக இருக்குது. ஸோ இப்போ 2031 தேர்தல்ன்றதை நல்லாவே சொல்லிடலாம், வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவார்னு. கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருவாருன்றதை கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓரளவுக்கு என்னென்னா சூரிய தசைக்கு பக்கத்தில் வந்துடுவார். ஸோ அதனால் வெற்றி வாய்ப்பு வந்து அவர் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். இந்த எலெக்ஷனில் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ ஒன்று வந்து அவரோட ஜாதகப்படி அந்த அமைப்புகள், 2வது எலெக்ஷன் நடக்கிற தேதி, இன்னொன்று ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது அவரோட ஓட் பேங்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தொகுதிகளிலுமே கிட்டத்தட்ட ஒரு 10-15%, ஈவன் 17% கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஓட் பேங்க் வந்து அவருக்கு வந்து ஓட்டிங் வந்து விழுந்துடும். ஆனால் எந்த தொகுதியிலையுமே மெஜாரிட்டி வர மாதிரி இல்லை வந்துன்னா. ஸோ விஜய் வந்து அவரு போட்டியிட தொகுதியிலையோ இல்லை 2 தொகுதியில் போட்டிடுறாரு இப்போ. ஸோ அவர் போட்டியிட தொகுதியில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அவங்க கட்சியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பாக அவங்க வந்து கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. கணிசமான அளவுக்கு அவங்களுக்கு வந்து சீட்டும் கிடைக்கும். மேக்ஸிமம் எத்தனை சீட்டில் வாய்ப்புகள் இருக்குது சார்? தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த எலெக்ஷனில் 6 சீட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கேட்ட மாதிரி நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் எவ்வளோ சீட்டு இந்த டைமில் அவங்களும் வந்து கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, அதுக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கா சார்? அவர் வந்து இப்போ காரைக்குடியில் கண்டெஸ்ட் பண்ணுறது அவருடைய சீமான் அவர்கள். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? வாய்ப்புகள் வந்து சற்று குறைவு தான். ஏன்னா அவரோட ஜாதகப்படி வந்து அலையன்ஸ் வச்சாதான் வந்து அவர் வந்து வெற்றி பெற்று கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து சேர ஆரம்பிக்கும். ஆனால் அவரோட பாலிசி படி தனியாக நிற்கிறதுங்கிறது தான் பாலிசியாக இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு எது ப்ளஸ்ஸாக இருக்கோ அதுவே மைனஸாகவும் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து ஒரு முரண்பாடாக அது வந்து டேக் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து அதுதான் வந்து. சார் இப்போ இறுதியாக பிஜேபி வந்து இப்போ 4 எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிச்சிருந்தாங்க கடந்த முறை தேர்தலில். அப்போ இப்போ 27 இடங்களில் போட்டிடுறாங்க அதிமுக கூட்டணியில். ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? கடந்த முறையோட இந்த முறை கூடுதல் தொகுதிகள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பிஜேபி வந்து லாஸ்ட் டைம் எவ்வளோ சீட்டில் ஜெயிச்சாங்களோ அதோட குறைவாக தான் இந்த எலெக்ஷனில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, 4 தொகுதிகளோட குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், குறையிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஏடிஎம்கேக்குமே சீட் குறையுது இல்லையா? ஆனால் இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கட்சிகளுக்குமே லாஸ்ட் டைம் போட்டிட்ட எல்லா கட்சிகளுக்குமே எவ்வளவு ஓட்டு வந்ததோ அதோட ஓட்டோட பர்சன்டேஜ் குறைஞ்சிரும். வந்து அந்த வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிரும். மெஜாரிட்டியை பார்த்தீங்கன்னா அது வந்து டிஎம்கேக்கு ஃபேவர் ஆகிட்டு அதிகமான சீட்டுகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து டிஎம்கேக்கு தான் அதிகமாக இருக்கு. ஆனால் லாஸ்ட் எலெக்ஷனோட இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஓட்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் குறைஞ்சி தான் வரும். அது எல்லாமே வந்து டிவிகேக்கு போயிடும் அந்த ஓட்டெல்லாம் வந்து. இப்போ டிவிகேயோட ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அவங்களோட ஓட்டர்ஸ் எல்லாமே எல்லா தொகுதியிலையுமே டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்காங்க. 10-15% வந்து எல்லா தொகுதியிலுமே இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ரீலோகேட் பண்ணி ஒரு 5 மாவட்டத்தில் வச்சாங்க. 5 மாவட்டத்தில் இருக்க எல்லா தொகுதியும் அவங்க அடிச்சிட்டு. அப்படி பார்த்தாங்கன்னா அது எல்லா கட்சிகளுக்கும் வந்துடும். ஆனால் அந்த பர்சன்டேஜ் வந்து ஹெவியாக இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு 8%, இவருக்கு வந்து 15% இல்லை 12% அந்த அளவுக்கு ஹையாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது எல்லா கட்சிகளுமே அப்படியே பிச்சு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு கட்சிக்கு 10-15 அப்படின்னு பார்த்தா வெற்றி பெறக்கூடிய கட்சிகளோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 35% கூட இருக்கலாம். அதிலே அவங்க வின் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் வந்து பர்சன்டேஜ் வந்து அப்படிதான் இருக்கு. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொன்ன முடிவுகள் வந்து அடுத்து தேர்தலில் எப்படி பிரதிபலிக்க போகுதுன்ட்டு நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. GT Holidays, South India's #1 travel brand. லெஜண்ட் சரவணன் இஸ் அண்ட் ஆஸ் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும்.